மரணத்திலே மனிதனுடைய நிலையை, உணர்வற்ற நிலையில் இருக்கிறான் என்பதை உணர்த்தும் அழகான ஒரு உதாரணத்தை பைபிளில் பார்க்கலாம். There is a beautiful example in the Bible on the condition of man in death. எப்படி என்று கேட்கிறீர்களா? மனிதன் மரித்தவுடன் பரதீசுக்கு செல்லுகிறான் என்று கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். அதற்கு அவர்கள் ஆதாரமாக வைத்திருக்கிற ஒரே வசனம் லூக்கா 23:43. என்ன வசனம்? இயேசு அவனை நோக்கி, அந்த கல்லனை நோக்கி, 2 கல்லன்ல ஒரு கல்லனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை வச்சுதான் மரித்தவன் உடனே அவன் நீதிமான் என்றால் பரதீசுக்கு சென்று விடுகிறான் என்று கிறிஸ்தவர்கள் பெரும்பாலோர் நம்புகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை வைத்து ஒரு கொள்கையை அல்லது உபதேசத்தை உருவாக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட கொள்கை நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு அது சம்பந்தமான எல்லா வசனங்களையும் ஆராய்ந்து முடிவுக்கு வருவதே சீர்திருத்த கிறிஸ்தவத்தின் அணுகுமுறை ஆகும். புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் அல்லது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸினுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்? ஒரு டாக்டரினை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை வச்சு கிடையாது, அது சம்பந்தமான எல்லா வசனங்களையும் சேர்த்து படிக்க வேண்டும்.